ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட்மேட் சேனலுக்கு தங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி ஒரு புதிய முயற்சியாக முருங்கைக்கீரையை வைத்து புதினா துவையல் மாதிரி அரைக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த துவையல். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை துவையல் அரைக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிட்டேன். கழுவி வச்சாச்சு. பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் சீரகம், இஞ்சி, மிளகாய், புளி வச்சுருக்கேன். உப்பு அரைக்கும் போது போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்களா, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இப்போ இரும்பு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் முருங்கைக்கீரையை வதக்கணும். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கணும், ஏன்னா இல்லைன்னா வயிற்று வலி வந்துடும். முருங்கைக்கீரையை நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா வதக்கிடலாம். பாருங்கள், இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா. அதனால தான் அதிகமாக இரும்பு சட்டி பயன்படுத்துவேன். ஆனால் இரும்பு சட்டியில் வச்சுக்கூடாது. முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கொட்டி வதக்கிடலாம். இது நல்லா வதக்கணும். பாருங்கள், இதெல்லாம் வதக்கி கொட்டி வச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரையை நல்லா வதக்கலை அப்படின்னா வயிற்று வலி வந்துடும். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால புளி காரமாக கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் 2 மிளகாய் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா சுருளை வதக்கணும். வதக்கி சாதாரணமாக இந்த துவையில் இந்த மாதிரிலாம் அரைக்கும்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதனுடைய குவான்டிட்டி குறையும். அதுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே சுருங்குது பாருங்கள். நல்லா வதக்கணும். அதனால் இரும்பு வாணலி வச்சுருக்கேன். நல்லா ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நல்லா சூப்பர் காஞ்சி பிடிச்சிட்டோம். அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த வாணலியில் கொஞ்சம் விட்டுட்டு அந்த ஹீட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டோமா, அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கீரையெல்லாம் வெந்துடும். அப்போ நமக்கு ஸ்டொமக் பெயின்லாம் வராது. இது ஒரு முயற்சி தான். நல்லா வதக்கிடலாம். இதை ஆற வச்சதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு துவையல் அரைச்சிடலாம். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆற வச்சு மிக்சியில் போட்டாச்சு. முருங்கைக்கீரை வதக்கினதும் தேங்காயும் முன்னாடி வெங்காயத்தடி போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது முருங்கைக்கீரை துவையலுக்கு கொஞ்சம் தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரணம் ஆகும், அதுக்கு தான். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், துவையில் அரைச்சி தாளிச்சாச்சு. கொஞ்சம் காரம் பத்தலை, புளிப்பு பத்தலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் காரமும் புளிப்பும் சேர்த்திங்க. கொஞ்சம் இஞ்சி அதிகமாக சேர்த்திங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்திங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சுடு சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது என்னோடய ஒரு புதிய முயற்சி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே.